ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களோடு பேசுகிறது, ஊழியக்காரர்களை பற்றி சொல்லுகிற காரியமாகவும் இருக்கிறது. கர்த்தரை கோபமூட்டுகிற செயல் அறியாத மக்கள் செய்கிறார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை அறியாதவர்கள், அதாவது கர்த்தரை அறிந்தும் கர்த்தருடைய முழு அன்பையும் புரிந்து கொள்ளாமலும் கர்த்தரை கனப்படுத்தாமலும் அறியாமல் செய்கிற ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருந்து அவர்களே தவறு செய்யும் போது கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறார். ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் கர்த்தர் அன்பை உணர்ந்து புரிந்து மற்றவர்களை வழிநடத்தும் அளவுக்கு கர்த்தர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த ஊழியக்காரர்கள் மகா பரிசுத்தமாய், சாதாரண விசுவாசிகளை விட ஊழியக்காரர்கள் என்பவர்கள் இன்னும் அதிக பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மிக அக்கறையுடனும் கவனமாய் இருக்க வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் வந்தாலே தவறுவதற்கு வாய்ப்பு வந்துவிடும். அதனால் எப்பொழுதும் கவனமாய் இருக்க வேண்டும். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பதில் கவனமாய் இருந்தால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். இது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற யோசுவாயாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. இரவும் பகலும் நீ என்னுடைய வேதத்தில் தியானமாய் இருந்தால் இடதுபுறம் வலதுபுறம் சாய மாட்டாய் என்று கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஆலோசனை என்பதை எல்லா ஊழியர்களுக்கும், யோசுவாயா இஸ்ரவேலர்களை மோசேயா ஐயாவின் காலத்திற்கு பின்பு வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பராக, ஊழியராக இருந்தார். அவர்தான் கானானுக்குள் இஸ்ரவேலரை கொண்டு போய் சேர்த்து கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்து அநேக வருஷங்கள் அவர்களை நியாயாதிபதியாக அரசாண்டார். ராஜாவாக இல்லாமல் நியாயாதிபதியாக நியாயம் விசாரித்தார். இப்படி யோசுவாயா தான் வழி நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியருக்கு கர்த்தர் கொடுத்த முதல் ஆலோசனை, அதாவது கானானுக்குள் நுழையும் போதே கர்த்தர் இந்த ஆலோசனையை கொடுத்து அனுப்புகிறார். இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும், பரிசுத்தமாய் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நீ இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பதில் கவனமாயிரு. என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் தியானித்துக் கொண்டு அந்த தியானத்தில் கவனமாயிரு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும் என்று நினைப்போம், ஆரம்பிப்போம், சில நாட்கள் ஓடும். ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிலா மறைவது போல மறைந்து விடும். அந்த பழக்கம் விட்டு போகும். காரணம் என்ன? பொல்லாதவன் செய்கிற தந்திரம். நம்முடைய இருதயத்தின் உணர்வற்ற தன்மை இரண்டும் இப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும். நாம் கர்த்தரை அறிந்து கொண்டிருந்தாலும் உணர்ந்து கொள்வதில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினால் இப்படி நடக்கிறது. இதன் பின் விளைவு என்ன என்று தெரியாததினாலும் இப்படி நடக்கிறது. அதனால் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். வேதத்தை தியானிப்பதில் கவனமாய் இருந்து தினந்தோறும் தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு தீங்கு அணுகாது. இதுதான் ஒரு மிக சிறந்த ஒரே வழி என்றே சொல்லலாம். கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதும் தியானிப்பதும் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்று சொல்வது. இந்த காத்திருத்தலை ஒழுங்காக நாம் செய்து கொண்டிருந்தால் எந்த ஊழியரும் தவறி விழ, பாவம் செய்ய, அதனால் கர்த்தருடைய தண்டனையை பெற, நியாய தீர்ப்புக்கு ஆளாக நேரிடாது. இப்படி கர்த்தருடைய ஊழியர்கள் அந்த காலத்தில், எசேக்கியா ஐயாவின் காலத்தில் எப்படி இருந்தார்கள், அதாவது இஸ்ரவேலின் மூப்பர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி கர்த்தர் சொல்லி எசேக்கியேல் ஐயாவுக்கு தீர்க்க தரிசனமாக சில காரியங்களையும் சேர்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேலின் மூப்பர்கள் இப்படியெல்லாம் தவறு செய்கிறார்கள், அதனால் நான் இப்படி இவர்களை நியாயம் தீர்க்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் தியானிக்கலாம். எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நீ கேட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை.
அதாவது ஆசீர்வாத வார்த்தைகள் அல்ல, இஸ்ரவேலின் மூப்பர்களுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தருடைய கோபத்தை எசேக்கியேல் ஐயா சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேலரின் மூப்பர்கள் தவறு செய்தார்கள். மேய்ப்பர்கள் என்பவர்கள் ஜனங்களை வழிநடத்த வேண்டியவர்கள், அவர்கள் தவறு செய்தார்கள். அதற்கு கர்த்தர் என்ன நியாய தீர்ப்பை கொடுக்கிறார், அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றின விட கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார், மேய்ப்பர் என்றால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மேய்ப்பர்கள் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் மேய்க்க வேண்டியது மந்தையை, ஆனால் இவர்கள் மேய்ப்பதோ தங்களை தாங்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? சற்று நாம் தியானிப்போம். இந்த வேத பகுதியானது சற்று நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தங்களை தாங்களே மேய்ப்பர்கள் மேய்த்துக் கொள்கிறார்கள் என்று எசேக்கியேல் ஐயாவின் காலத்தில் சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் என்று இது வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சற்று கவனித்து பார்த்தால் இந்த காலத்தில் உலகெங்கும் இருக்கிற பல சபைகளில், எல்லா இடத்திலும் அல்ல, பல சபைகளில் இப்படி நடக்கிறது. தங்களை தாங்களே மேய்ப்பர்கள் மேய்த்துக் கொள்ளுகிறார்கள் என்றார். ஊழியர்கள் ஆரம்பத்தில் துவக்கத்தில் அவர்கள் ஊழியம் செய்ய வரும்போது கர்த்தரிடத்தில் பக்தியாய் வருகிறார்கள். ஆனாலும் அது ஆரம்பத்திலும் இருக்கலாம், இடையிலும் இருக்கலாம். பலர் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக ஒரு தொழிலை போல அவர்கள் செய்வது மிகவும் வேதனைக்குரிய காரியமா இருக்கிறது. மேய்ப்பர்கள் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள் என்றால் அதன் பொருள் தங்கள் சுய லாபத்திற்காக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். அதாவது ஒரு வியாபாரி, ஒரு மளிகை வியாபாரி, மளிகை பொருட்கள், பழங்கள் இவைகளை விற்கிற வியாபாரிகள், தங்க வியாபாரிகள், வைர வியாபாரிகள், இவர்களெல்லாம் வியாபாரம் செய்கிறார்கள். எத்தனை விதமான வியாபாரங்கள் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் எதற்காக வியாபாரம் செய்கிறார்கள்? பணம் சம்பாதிப்பதற்காக. அது தவறல்ல, எல்லோரும் அப்படித்தான் செய்வார்கள். ஆனால் கர்த்தருடைய ஊழியம் என்பது பணம் சம்பாதிப்பதற்காக செய்யப்படுவது அல்ல. அது ஒரு தொழில் அல்ல. நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தருகிறார். அவரே அதிலே ஒரு பங்கை எடுத்து நமக்கு கொடுக்கிறார். ஆசாரிய பணியில் தேவாலயத்தில் அன்று லேவியர்களுக்கு கர்த்தர் ஆசாரிய பணி செய்கிற லேவியர்களுக்கு அவர்களுக்கென்று பலிபீடத்தின் பங்குகளை கொடுத்தார். ஆனால் அவர்களாக அதை பெற்றுக்கொள்ளவோ ஜனங்களிடத்தில் வாங்கவோ இல்லை. ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்ததை, கர்த்தருக்கென்று செலுத்தியதை கர்த்தர் அந்த ஊழியர்களிடத்தில் இதெல்லாம் உங்களுக்கு பங்கு என்று பங்கிட்டு கொடுத்தார். கர்த்தர் தான் கொடுத்தார். ஜனங்கள் நேராக ஆசாரியரிடத்தில் கொடுக்கவில்லை. இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்று என்ன நடக்கிறது? மேய்ப்பர்கள் நேரடியாக ஜனங்களிடத்தில் பணம் பெற தொடங்கிவிட்டார்கள். காணிக்கை என்ற பெயரில் பணம் பெறுவது. இதனால் என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் முதலாளியா இல்லாமல் கர்த்தருடைய ஊழியர்களாகிய மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் முதலாளியாய் இல்லாமல் அவர் இவர்களை ஜனங்களை மேய்ப்பர்களை போஷிக்க அவர்கள் விரும்பாமல் நேரடியாக ஜனங்களை முதலாளிகள் ஆக்கி கொண்டு அவர்களுக்கு பிரியமாய் இவர்கள் நடந்து, ஊழியர்கள் நடந்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறார்கள். இதற்கு பெயர்தான் மேய்ப்பர்கள் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்வது. நேரடியாக மந்தையை எடுத்து, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மந்தையின் ஆட்டை எடுத்து வெட்டி கொன்று சாப்பிடுகிறார்கள் மாமிசத்தை நேரடியாக. ஆனால் மந்தையை மேய்க்க மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறது? கர்த்தர் மந்தையை மேய்க்க மேய்ப்பர்களை ஏற்படுத்தினார். மேய்ப்பர்களோ மந்தையை மேய்க்காமல் மந்தையில் இருப்பதை எடுத்து சாப்பிடுவதையே வழக்கமாய் வைத்துக் கொண்டார்கள். மந்தையை கொள்ளையடிக்கிற கூட்டமாய் மாறி போனார்கள். ஊழியர்கள் என்பவர்கள் தங்கள் கரங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தங்கள் இருதயத்தில் பண ஆசை, பெருமை, புகழ் இதெல்லாம் துளி கூட இருக்கக்கூடாது. ஒரு சிறு துளி அளவு கூட நம் இருதயத்தில் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தங்கள் சுய லாபத்தையே நோக்கி கொண்டு, இதனால் என்ன நடக்கிறது என்றால், இன்றைய காலத்தில் நடக்கிற காரியத்தையே நாம் பார்ப்போம். ஜனங்களுக்கு பிரியமாய் உபதேசிக்க தொடங்கி விட்டார்கள். இப்பொழுது பாருங்கள்,
இந்த ஊழியர்களுடைய தவறான வழி நடத்துதல் என்பது மிக சுலபமாக வாழைப்பழத்தில் ஊசியை குத்துவது போல மிக சுலபமாக கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய பாவத்தில் போய் நிற்கிறது. எப்படி என்றால் சவுல் ராஜாவுக்கு நடந்தது போல, சவுல் ராஜா செய்தது போல மேய்ப்பர்கள் செய்ய தொடங்கி விட்டாங்க. சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது கர்த்தர். அதே போல இன்றைய ஊழியர்களை கர்த்தரே அபிஷேகம் பண்ணுகிறார் ஊழியர்களாக. இப்பொழுது யார் முதலாளி அந்த ஊழியர்களுக்கு? கர்த்தர். ஆரம்பத்தில் நல்லபடியாக அப்படிதான் இருக்கும். கர்த்தரிடத்தில் ஜெபிப்பார்கள், ஊழியம் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கென்று சபை மற்ற காரியங்கள் எல்லாம் ஏற்பட்டு ஜனங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தால் மந்தை மேய்ப்பரிடத்தில் சேரும் போது சேர்ந்து ஓரளவு சேர்ந்த பின்பு அவர்களுடைய வார்த்தை ஆதி முதல் என்ன செய்திருப்பார்கள்? கர்த்தரிடத்தில் ஜெபித்து அன்றைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்திருப்பார்கள். ஆனால் மந்தை பெருகியவுடன் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மந்தைக்கு எது பிரியமோ கர்த்தருடைய வேத வசனங்களை அப்படியே போதித்தால் அவர்கள் மனம் காயப்பட்டு ஓடிவிடுவார்கள் சபையை விட்டு என்று மேய்ப்பர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு தாங்களே அவர்கள் கற்பனை செய்து கொள்கிற செயல் இது. இப்படிப்பட்ட எண்ணங்களை பொல்லாதவனே ஊழியர்களிடத்தில் ஏற்படுத்துகிறான். இதை சரியாக ஜெபிக்காமலும் வேதம் வாசிக்காமலும் இருக்கிற ஊழியர்களுக்கு நடக்கிற கதை இது. பொல்லாதவன் வந்து பேசிக்கொண்டே இருப்பான். இப்படி பேசினால் உன் ஜனங்கள் உன் சபையை விட்டு ஓடி போய் விட மாட்டார்களா? கடினமாய் உபதேசிக்காதே, கண்டித்து உபதேசிக்காதே, அவர்களுடைய பாவங்களை சுட்டி காட்டாதே, மென்மையாக அன்பாக அவர்களிடம் பேச வேண்டும், கனிவாக பேச வேண்டும். அப்பொழுதுதான் திருச்சபையில் மக்கள் நெருங்குவார்கள். இப்படியெல்லாம் பொல்லாதவன் ஆலோசனை கொடுக்க ஊழியர்கள் எப்படியாவது ஆத்துமாக்கள் வந்தால் போதும் என்று இருப்பவர்கள் இந்த ஆலோசனையை கேட்டுக்கொண்டு ஜனங்களை பிரியப்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்பொழுது மேய்ப்பர்களின் ராஜா முதலாளி எல்லாம் யாராகிறார்கள்? ஜனங்கள், சபை மக்களே அவர்களுக்கு முதலாளி ஆகி விடுகிறார்கள். சபை மக்கள் மேய்ப்பர்களுக்கு விக்கிரகமாகிறார்கள் என்று பொருள். இது எவ்வளவு பெரிய பாவம்! முதல் கட்டளையை மீறுகிற காரியம், கர்த்தருடைய உடன்படிக்கையை உடைத்தெறுகிற காரியம். அந்த ஊழியரின் நிலை எப்படிப்பட்ட மோசமான நிலை! வெளி தோற்றத்தில் பார்க்கும் போது அந்த ஊழியர் பெரிய ஊழியராகிவிட்டார். அநேக ஜனங்கள் சபைக்கு வருகிறார்கள், பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுகிறார்கள். எவ்வளவு பெரியவர்கள் தெரியுமா? எவ்வளவு கூட்டம் வருகிறது தெரியுமா? இதெல்லாம் வெளி தோற்றத்திற்கு. ஆனால் உண்மையில் விழுந்து போன தூதனின் நிலைதான் அந்த ஊழியருடைய நிலை. இதுதான் உண்மை, சத்தியம் இதுதான். இதை சொல்ல தயங்க வேண்டியதில்லை. கர்த்தரை பிரியப்படுத்தி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட மனிதன் தான் ஊழியக்காரன். அவனுக்கு பெயர் மேய்ப்பர் என்று வேதம் சொல்லுகிறது. மேய்ப்பராய் இருக்கிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும். கர்த்தரையே நோக்கி கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பெயர்தான் அவர் சொன்ன கட்டளையை அப்படியே முழுமையாய் கீழ்ப்படைந்து நிறைவேற்றுகிற மனிதன். தனக்கு புரியலாம், புரியாமல் கூட இருக்கலாம், என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கூட இருக்கலாம். சில நேரம் கர்த்தர் அப்படி செய்ய சொல்லுவார். சில விஷயங்கள் கர்த்தர் சொல்லுவார், அது நமக்கு புரியாது, ஏன் சொல்லுகிறார், என்ன காரணம் என்று தெரியாது. சொன்னதை செய்ய வேண்டும், அதுதான் ஊழியனின் வேலை. எந்த ஊழியக்காரரா இருக்கட்டும், நாம் மண்ணிலிருந்து தோன்றிய மனிதர்கள் தானே. நமக்குள் ஏன் நான் நான் என்று எண்ணம், பெருமை, புகழ் எதற்கு வருகிறது? ஒரு சிறு காய்ச்சல் வந்தால் போதும் சுருண்டு படுத்து விடுகிற மனித இனம் நாம். எலும்பும் நரம்பும் தசையும் எந்த நேரமும் நோய் வரலாம், எந்த நேரமும் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம். நம் ஜீவன் இன்று இருக்கிறது, நாளை இருக்கும் என்ற நிச்சயம் இல்லை. கர்த்தர் நினைத்தால் அடுத்த நொடி நாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனித பிறப்பை வைத்துக் கொண்டு வீண் புகழுக்கும் பணத்திற்கும் மற்ற காரியங்களுக்கும் மனதை செலுத்துவது அறிவுள்ள காரியமா? ஞானம் என்பது நமக்கு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் அது. இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள் எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் இல்லை. வேத வசனத்தை தியானித்து கர்த்தருடைய ஆவிக்குரிய வரங்களை பெற்று
கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டுமே தவிர அங்கு போய் அனுபவிக்கலாம். இங்கு சேர்த்து வைத்தால் இதை விட்டு விட்டுதான் போக வேண்டும். யோசித்து பார். மேய்ப்பர்கள் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளக் கூடாது. இந்த அதிகாரத்தை எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள். இந்த அதிகாரம் முழுவதும் ஊழியர்களை பற்றி கர்த்தர் வேதனையோடு சொல்லி நியாயத்தீர்ப்பை கொடுத்த காரியமா இருக்கிறது. ஊழியர்கள் இப்படி இருக்கக்கூடாது. தங்கள் சுய லாபத்தை, கர்த்தருடைய ஊழியம் நன்மையாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் கூட கர்த்தருக்கு நல்லபடியாக ஊழியம் செய்ய வேண்டும், அநேகர் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் கூட நமக்கு நாமே திட்டமிட்டு செயல்படக்கூடாது. பாவம் அது. கர்த்தர் எத்தனை ஆத்துமாக்களை நமக்கு வழிநடத்த கொடுக்கிறாரோ எவ்வளவு இருந்தாலும் அதை வைத்து கர்த்தர் சொன்னதை செய்ய வேண்டும். மிஞ்சின நீதிமானா இருக்க நினைக்க கூடாது. நம் விருப்பத்திற்கு எதையும் செய்யக்கூடாது. நன்மையாகவே இருக்கலாம். திடீரென்று கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உபவாச நாளை கூட நியமிக்க கூடாது. அதுவும் நமக்கு ஆபத்தாய் முடியும். கர்த்தர் அனுமதி இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. தெய்வ ஊழியர்கள் பல ஆத்துமாக்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். ஆத்துமா என்றால் ஜீவன், உயிர். எத்தனை உயிர்கள் முதல் மரணத்தில் இறந்தால் கூட மீண்டும் அவர்கள் பரலோகம் வர வாய்ப்புண்டு. உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொன்று விடுகிறான். இறந்த மனிதன் பரிசுத்தவானாய் இருந்தால் பரலோகம் சென்று விடுவார். காலம் முடிவதற்கு முன்பே போனாலும் பரலோகம் சென்று விடுவார். ஆனா இது சாதாரண மனிதர்களிடத்தில் ஒரு உயிர் போனால் கூட. ஆனால் அதை விட மிக கொடுமையானது, ஒரு ஊழியக்காரர், உண்மையான கர்த்தருடைய ஊழியன் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் கர்த்தர் அந்த ஊழியனுக்காக வைக்கப்பட்ட அந்த மந்தையானது, அந்த ஊழியருடைய மந்தையில் இருக்கிற ஜனங்கள் இறந்து விட்டால், இந்த ஊழியர் ஒழுங்காக வேலை செய்யவில்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, ஆனாலும் அவர்கள் அந்த மந்தையில் இருக்கிற ஜனங்கள் பாவம் செய்து அழிந்து போனார்கள், இறந்து போய்விட்டார்கள், இனி மனம் திரும்ப வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அந்த ஆத்துமா எங்கே செல்லும்? பரலோகம் போகாது. பரலோகத்திற்கு வழி நடத்ததான் கர்த்தர் ஊழியரை நியமித்தார். அவர் ஒழுங்காக அந்த வேலை செய்யவில்லை. இப்பொழுது இந்த உயிரை பற்றி, இந்த மனிதனுடைய இறந்து போன அந்த மனிதனின் உயிரை பற்றி கர்த்தர் கணக்கு கேட்பேன் என்று சொன்னது. இது எவ்வளவு பெரிய பாவமாய் இருக்கிறது. ஒரு மனிதன் அக்னி கடலுக்கு போவதற்கு ஒரு ஊழிய காரணமா இருக்கலாம். யோசித்து பார்ப்போம். கர்த்தரிடத்தில் கேட்டு தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தது, அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். அறியாமையினால் நாம் தவறு செய்து விட்டால் கர்த்தர் நம்மை மன்னிப்பார். ஊழியர்கள் என்றாலும் மனிதர்கள் தான். அறியாமையினால் இத்தனை காலம் தவறு செய்திருந்தால் கூட இன்றும் மனம் திரும்பலாமே. ஒருவேளை நாம் தவறு செய்திருந்தால் இந்த செய்தியை கேட்கும் போது நம்முடைய மனம் உணர்த்தப்பட்டால் உடனே மனம் திரும்பலாம், கர்த்தரிடத்தில் மன்றாடலாம், அவர் திருப்பாதங்களில் விழலாம். சுவாமி, நான் அறியாமல் செய்து விட்டேன், இனி நான் இப்படி நடக்க மாட்டேன், என்னை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்களாக மாறுவோம். நம்மை நாமே மேய்த்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய சுய லாபத்திற்காக, பணத்திற்காக, புகழுக்காக, பெருமைக்காக, வேற எந்த காரியத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்பம் அது இது என்று எந்த காரணத்தையும் சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். இது மட்டுமே நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும். மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்மையோ நம் குடும்பத்தையோ நம்மை சார்ந்திருக்கிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர்களுக்கு ஒரு குறைவும் வராது. ஒரு மனிதனை ஒரு குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஊழியத்திற்கென்று எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்தை போஷிக்க, அந்த குடும்பத்தின் தேவைகளை நிறைவாக்க கர்த்தருக்கு தெரியும். என் பிள்ளையை நான் என் ஊழியத்திற்கு எடுத்துக்கொண்டேன், அதனால் அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது என்று இந்த உலகத்தில் ஒரு முதலாளி இருந்தாலே அப்படி செய்வார். ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலே
அப்படி இருக்க நம் தெய்வம் அன்பின் ரூபமான நம் ஆண்டவர் நம்மையும் நம்மை ஊழியத்திற்கு என்று எடுத்துக்கொண்டவர் நம் குடும்பத்தை கைவிட்டு விடுவாரா? நிச்சயம் பாதுகாப்பார். ஒரு குறைவும் இருக்காது. நாம நின்று பொறுப்பாக நம் குடும்பத்தை கவனித்தால் கூட அந்த அளவுக்கு செய்ய முடியாது. கர்த்தர் மேன்மையான காரியங்களை நமக்கும் நம் குடும்பத்துக்கும் செய்வார். நம் தேவைகளை பற்றி நாம் நினைத்தே பார்க்க தேவை. நினைப்பதே அபிவிசுவாசம். என் குடும்பம் என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, அது என்ன இது என்ன என்று ஒரு ஊழியர் அழைப்பு பெற்றவர்கள் யோசிப்பதே அபிவிசுவாசம் தான். அதுவே பாவம் என்றே சொல்லலாம். அது எப்படி கர்த்தரே நம்மை அழைத்த பின்பு அது இது அது என்று யோசித்துக் கொண்டிருப்பது முட்டாள்தனம் அல்லவா? கர்த்தரின் வல்லமையை உணராமல் அல்லவா நம்ம அப்படி யோசிக்கிறோம். நம் பண தேவைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் மற்ற பொறுப்புகளை சுமப்பதாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவருக்கு தெரியாத அப்பா பார்த்துக் கொள்ள மாட்டாரா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து நாம் நம் வேலையை செய்வோம். மற்றதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்மை விட அவர் அன்புள்ளவர், நம்மை விட அவர் நல்லவர் அல்லவா? நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்பிட்டு பார்ப்பதே பாவம் அல்லவா? அவர் நல்லவர், மிக மிக நல்லவர். எத்தனை வருடமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆதாமியவான் காலத்திலிருந்து இன்று வரை ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகும் என்று இத்தனை காலம் பொறுமையோடு நம்மை மன்னித்து மன்னித்து வார்த்தைகளை சொல்லி ஊழியர்களை அனுப்பி தீர்க்கதரிசிகளை அனுப்பி எப்படியாவது நம்மை காப்பாற்றதானே முயற்சிக்கிறார் கர்த்தர். ஒரு நாள் ஆகுமா, ஒரு நிமிடம் ஆகுமா இந்த பூமியை அழித்து போட அவருக்கு? அவர் படைத்த பூமி, அவர் படைத்த மனிதன் நம்மை காப்பாற்றுறதானே இத்தனை காலம் நம்மை விட்டு வைத்திருக்கிறார். நம்மளுடைய அட்டகாசங்கள் எல்லாம் கொஞ்சமா நெஞ்சமா? யோசித்து பார்ப்போம். சிறு பிள்ளைகள் 2-3 வயது குழந்தைகள் ஓடிக்கொண்டே இருக்கும், தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் பெற்றோர்களை. அதைவிட மோசமாக நாம் இஸ்ரவேலர்கள், உலக கிறிஸ்தவர்கள் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு. எதை சொன்னாலும் அடங்குவதில்லை. 2 வயது 2.5 வயது குழந்தையை பாருங்கள், எதை சொன்னாலும் கேட்காது. நாம் சொல்வதற்கு விரோதமாக தான் செய்யும். இதே மனநிலைதான் இன்று உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள், கிறிஸ்தவர்கள் நம்முடைய சுபாவமாய் இருக்கிறது. கர்த்தர் எதை சொன்னாலும் அதை மாற்றிவிட வேண்டும். ஓய்வு நாளை 7ஆம் நாள் என்றால் நான் முதல் நாள் தான் செய்வேன். கர்த்தரின் பண்டிகைகள் 7 பண்டிகைகளையும் கொண்டாடு என்றால் நான் புதியதாக பண்டிகைகளை உருவாக்கி கொண்டு கொண்டாடுவேன். 10 கட்டளைகளை கடைபிடி, 2 கற்பனைகளை கடைபிடித்து வாழ என்றால் அது பழைய ஏற்பாடு. இது எதுக்கு இப்பொழுது தேவையா? சரி, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் வம்சம்தான் கர்த்தருடைய ஜனங்கள், அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாடு தானே, அதை விட்டு விடுவோமே. கர்த்தர் நமக்கு விசுவாசிக்க வேண்டாம் என்று விட்டு விடுவோமா? என்னென்னலாம் பேசிக்கொண்டு நாம் சமாளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று புரியவே இல்லை. இதையோ சொல்லிக்கொண்டு சுகபோகமாக மந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட ஒரு உணர்வற்ற தன்மை. யோசித்து பார்ப்போம், நம்முடைய நிலை என்ன? நாம் எவ்வளவு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கோபமூட்டுவது போல, பெற்றோர்களின் பலனை உறிஞ்சுவது போல 3 வயது குழந்தைகளை வீட்டில் வைத்து பார்த்துக் கொள்கிற தாய்மார்களுக்கு தெரியும். பயங்கரமாக தொல்லை ஓடிக்கொண்டே இருக்கும், தண்ணீரை எடுக்கும். அந்த பிள்ளைகளை பாதுகாப்பதற்கே ஒரு ஆள் தேவைப்படும். வேலையாட்களை நியமித்தால் சம்பளம் கொடுத்து வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஆள். அப்படி ஒரு ஆள் தொடர்ந்து 24 மணி நேரமும் அந்த குழந்தைகளை கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாதுகாக்க முடியும். பெற்றோர் தாய்க்கு அந்த அன்பின் நிமித்தம் அவர்கள் அந்த பிள்ளைகள் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் அது தொல்லையாக தெரியாது. நேசிப்போம், கொஞ்சுவோம், பாதுகாப்போம் தொடர்ந்து. அது போலதான் நாமும் கர்த்தருக்கு செய்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம் மேல் அன்பு வைத்து என் பிள்ளைகளாயிற்றே திருந்தி விடுவார்கள், வளர்ந்து விடுவார்கள் என்று கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி, மன முதிர்ச்சி அடைவார்கள், இவர்கள் திருந்துவார்கள், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வார்கள், என் கட்டளைகளின் கற்பனைகளையும் கை கொள்வார்கள், மலை உபதேசங்களை கை கொள்வார்கள்,
எனக்கு பிரியமாய் வாழ்ந்து என்னிடம் வருவார்கள், அவர்கள் சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்வார்கள் என்று கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஒன்றை தெரிந்து கொள்வோம், வேத வசனங்கள் முழுவதும் கர்த்தருடைய எல்லா கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களும் எல்லாம் நம்முடைய சுக வாழ்வுக்காக கர்த்தர் கொடுத்திருப்பதே தவிர கர்த்தருடைய சுக வாழ்வுக்கு நாம் எதையும் செய்ய முடியாது, செய்வதும் இல்லை. இந்த சபிக்கப்பட்ட பூமியில் சாபம் வந்ததுக்கு பின்புதான் கர்த்தர் கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் கொடுக்கிறார். ஏன்? அதன் பின்பே நமக்கு அது தேவைப்படுகிறது. ஆதியிலே கொடுக்கவில்லை. பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த கட்டளை கற்பனைகள் தேவைப்படாது. சபிக்கப்பட்ட பின்பு மனிதனை தவறாய் நடத்துவதற்கு பொல்லாத ஆவிகள் எங்கும் பூமி எங்கும் நிறைந்து விட்டது. அவைகள் பேசி பேசி மனிதனை துன்பப்படுத்தி பாவ வழியில் செலுத்துகிறது. இப்பொழுது மனிதனுக்கு எது சரி எது தவறு என்று புரியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? எதை கேட்க வேண்டும்? சாத்தான் எதை சொல்லுகிறான்? அது அவனுடைய வார்த்தையா, பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையா என்று நம் சிந்தனைக்கு வருவது, நாம் மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் எது என்று நமக்கு புரிவதில்லை. பாவம் எது பரிசுத்தம் எது என்று தெரிவதில்லை. வேத வசனம் இல்லாவிட்டால் நாம் எப்படி அதை கண்டுபிடிப்போம்? யோசித்து பாருங்கள். வேத வசனத்தை மூடி வைத்து விடுங்கள். நம் மனதில் தோன்றுகிற காரியங்களை நினையுங்கள். வேத வசனம் இல்லாமல் அதை யோசித்தால் எது சரி எது தவறு என்று சொல்வோம்? கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஸ்கேல் அதுதான், அளவுகோல் அதுதான். வேத வசனத்தை வைத்து பார்க்கும்போது இது பரிசுத்தம், இது பாவம் என்று புரிந்து கொள்கிறோம். இதற்காக தான் கற்பனைகள் 2, கட்டளைகள் 10, நியாயப்பிரமாணங்கள், மலை உபதேசம் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்த வேதாகமும் நமக்கு அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை தியானித்து பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தால் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் நாம் சேர முடியும். கர்த்தர் நம்மை வைத்த அன்பை நிமித்தம் நாம் அவரிடத்தில் சேர முடியும். அதுதான் பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கு அடையாளம். இப்படி ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு அந்த மனிதனை வழிநடத்த ஊழியர்கள் தேவை. பிறரை பரிசுத்த வாழ்க்கைக்குள் வழிநடத்த வேண்டும் என்றால் அந்த ஊழியர்கள், மேய்ப்பர்களுடைய பரிசுத்தம் இன்னும் அதிகமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்திற்கு முடிவில்லை என்று சொல்வார். அதிகமாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஊழியர்கள். தாங்களை மேய்த்துக் கொள்ளாமல் மந்தையை மேய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு ஊழியரும் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய மந்தையை மேய்க்கிறவர்களாக நம்மை நாமே மேய்த்து கொள்ளாமல் இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.